Hi all, I'm Dhanasasya and I'm studying final year MBA in SCAD College of Engineering and Technology. So in India, we are celebrating 17th Independence Day and at this moment, எனக்கு வந்து ஒருத்தவங்களை பேசணும்னு ரொம்ப தோணுது. ஸோ அவங்க நேம் வந்து கஸ்தூர்பா காந்தி. ஸோ கஸ்தூர்பா காந்தி வந்து April 11, 1869 போர்பந்துன்ற இடத்துல குஜராத்தில் பிறந்தாங்க. ஸோ இவங்களோட லாங்குவேஜ் வந்து குஜராத்தி. இவங்க குடும்பம் வந்து வணிகம் செய்து வரும் குடும்பம் தான். ஸோ இவங்க யாருன்னா மகாத்மா காந்தியோட ஒய்ஃப். இன் 1883 when she was just 14 years old மகாத்மா காந்திக்கு மனைவியானாங்க. ஸோ மகாத்மா காந்திக்கும் கஸ்தூர்பா காந்தி வந்து பெரிய வயசு வித்தியாசம்லாம் இல்லை. ஒரே வருஷத்துல சில மாதங்களுக்கு கஸ்தூர்பா காந்தி வந்து மகாத்மா காந்தியோட வயசு வந்து சில மாதங்கள் பெறுது. ஸோ அட் தட் எரா அந்த ஒரு காலத்தில் வந்து மேரேஜ்ன்றது வந்து சைல்ட் மேரேஜ் எல்லாமே இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் அவங்க இது கிராஸ் பண்ணி தான் மகாத்மா காந்தியை கல்யாணம் பண்ணாங்க வெறும் 14 வயசுல. ஸோ இவங்க வந்து படிக்க தெரியாதவங்க. கஸ்தூர்பா காந்திக்கு வந்து எழுத தெரியாது, படிக்க தெரியாது, எதுவுமே தெரியாது. ஸோ மகாத்மா காந்தி வந்து படிச்சிருக்கனால அவங்களுக்கு வந்து பெண்கள் கல்வி கற்றா இந்த உலகம் வந்து எப்படி போகும்னு அவங்க உணர்ந்து யாருக்குமே தெரியாம கஸ்தூர்பா காந்திக்கு வந்து இரவு நேரத்துல அவங்க எழுத படிக்க கற்றுக் கொடுத்தாங்க. ஸோ அந்த காலத்துல வந்து பெண்கள் வந்து எழுத படிக்க தெரிஞ்சதே ஒரு கேலியா நினைச்சாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம கணவர் வந்து பெண்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்கறதை கூட ரொம்ப நகைச்சுவையா இது பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால யாருக்குமே தெரியாம கஸ்தூர்பா காந்திக்கு வந்து காந்தியடிகள் எழுதுறதுக்கு படிக்கிறதுக்கு எல்லாமே கற்றுக் கொடுத்தாங்க. இவங்களும் முறைப்படி அதை கற்றுக்கொண்டாங்க. ஸோ காந்தி இப்போ பொதுமக்கள்கிட்ட எல்லாத்தையுமே காந்தியை பற்றி கேட்டால் வந்து காந்தி வந்து ஒரு நாட்டுக்காக போராடினாரு, அந்த சத்தியகிரகா பண்றாரு, இந்த போராட்டா பண்றாருன்னு எல்லாருமே பேசுவாங்க. ஸோ கஸ்தூர்பா காந்தி எடுத்தோன்னா அவங்கள பத்தி பேசினாலே காந்தியோட ஒய்ஃப்ன்ற ஒரு இதுதான் கஸ்தூர்பா காந்திக்கு வந்து இருக்கும். அதை தாண்டி வந்து கஸ்தூர்பா காந்தியை பேசுறதுக்கு யாருக்குமே தெரியாது, முன் வரலை. ஏன்னா அந்த அளவுக்கு காந்தியடிகள் அவங்களோட செய்தி வந்து பரவன அளவுக்கு கஸ்தூர்பா காந்தியோட செய்தி வந்து யாருக்குமே இது வரைக்கும் தெரியாது. தெரிஞ்சாலும் அதை வந்து அவ்வளோதான் இது பண்ணிக்கல. ஸோ ஆஸ் அ உமனா, ஆஸ் அ ஒய்ஃபா காந்தியடிகளுக்கு வந்து கஸ்தூர்பா காந்தி எவ்வளோ சப்போர்ட் பண்ணி எவ்வளோ ப்ரொடெஸ்ட் பண்ண நின்னாலுமே இவங்களோட தனி வழியில இவங்க வந்து நிறையவே முன்னேற்றம் பண்ணியிருக்காங்க. இவங்க வந்து நிறைய பெண்களுக்காக போராட்டம் பண்ணியிருக்காங்க, ஃபைட் பண்ணியிருக்காங்க. சைல்ட் மேரேஜ், லோ கேஸ்ட்லேருந்து அப்லிஃப்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு, அப்புறம் வந்து உமன் எஜுகேஷன்றது மூலமா எல்லாமே அவங்க வந்து எல்லாத்தையுமே அவங்க முன்னாடி நின்று ஒரு ப்ரொடெஸ்ட் பண்ணியிருக்காங்க ஆஸ் அ லீடராக நின்று. ஸோ காந்தியடிகள் வந்து நிறைய போராட்டம் பண்ணி ஜெயிலுக்கு போகிற நேரத்துலையுமே இவங்க இருந்த இடத்துல வந்து நிறைய போராட்டங்கள் வந்து நடக்கப்பட்டிருந்தது. ஸோ அதில் எல்லாத்துமே காந்தியடிகள் பதிலாக இவங்க வந்து லீட் எடுத்து எல்லாத்தையுமே கொண்டு போனாங்க. அந்த பெருமை வந்து இவங்க ரொம்பவே சேரும். ஸோ சவுத் ஆஃப்ரிக்காவில் இந்தியன் மைனர்ஸ் ஸ்ட்ரைக்குன்னு ஒன்று நடந்தப்போ அந்த ஸ்ட்ரைக்ல வந்து இவங்களோட கஸ்தூர்பா காந்தியோட பங்கேற்பு வந்து ஒரு சிக்னிஃபிகண்ட் ரோல், குரூஷியல் ரோலா இருந்திருக்கு. ஸோ இவங்க வந்து முழுக்க முழுக்க பெண்களை பற்றி போராட்டம் பண்றது மட்டும் இல்லாம காந்தியடிகள் வழியிலையும், காந்தியடிகள் ஆஸ் ஒய்ஃபா சப்போர்ட் பண்ற வழியிலையும் நாட்டுக்கு வந்து நிறைய உதவி பண்ணியிருக்காங்க. அது ப்ரொடெஸ்ட் பண்ணது மட்டும் இல்லாமல், போராட்டம் பண்ணது மட்டும் இல்லாமல், அந்த போராட்டம் பண்ணதுக்கு அப்புறம் நிறைய தடவை இம்ப்ரிசன்மெண்ட் இருக்காங்க, அதாவது சிறை அடைக்கப்பட்டிருக்காங்க. இந்தியாலையும் சரி அப்ராட்லேயும் சரி நிறையவே சிறை அடைக்கப்பட்டிருக்காங்க. ஸோ இந்தியாவில் வந்து கவர்மெண்டால ஜெயிலுக்கு போனவங்க, இம்ப்ரிசன் ஆனவங்கள முதல் பெண்மணியாக இவங்க வந்து திகழ்றாங்க கஸ்தூர்பா காந்தி. இவங்க கூட நிறைய பேரும் அந்த ஜெயிலுக்கு போனாங்க. ஸோ அவங்க எல்லாமே கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில், அதாவது அந்த காலத்தில் வந்து வெள்ளையர்கள் ஆட்சி செய்யும் காலத்தில் வந்து கவர்மெண்ட் ஃபஸ்ட்டு பெண்களை வந்து சிறை அடித்தது வந்து இவங்க பேர் சொல்லப்படுகிறது. ஸோ பெண்களோட பெண்களோட நடைமுறைகள் எல்லாத்தையுமே வந்து இவங்க வந்து ஒரு முன்னெடுத்து கொண்டு வந்திருக்காங்க. பெண்களின் கல்வி அனைத்தையுமே இவங்க வந்து சரிசமமாக ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சொல்லி நிறைய ப்ரொடெஸ்ட் பண்ணி இது பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க இவ்வளோ பண்ணதுக்கு அப்புறமும் இந்த சொசைட்டி வந்து இப்போ உள்ள காலத்திலேயே பெண்களுக்கு வந்து இன்னமும் நிறைய இடங்கள்ல வந்து பெண்களுக்கு வந்து கல்வி இல்லை, பெண்கள் வந்து வெளியே செல்லக்கூடாது அப்படின்னு இப்போவே சில இடங்கள்ல, எல்லா இடங்களும் இல்லை, சில இடங்கள்ல வந்து இன்னுமே அந்த ஒரு
ப்ரொஹிபிஷன்ஸ் இருக்கு. ஸோ இந்த ஜென்ரேஷன்லேயே அப்படி இருக்கும்போது அவங்க காலத்தில், அதாவது 1819 அந்த காலத்தில் வந்து அவங்களுக்கு எவ்வளோ துயரங்கள் இருந்திருக்கணும் நம்மளால எல்லாமே புரிஞ்சுக்க முடியும். ஸோ காந்தியடிகள் வந்து பெண்களுக்கு சப்போர்ட்டா அப்படின்னு இருக்க போது தான் அவங்க மனைவியை வந்து அவங்க இவ்வளோ இது ப்ரொடெஸ்ட் பண்ணுறதுக்கு காந்தியடிகள் வந்து அலோவ் பண்ணாங்க. ஸோ ஒவ்வொரு ஆண் வெற்றிக்கு பின்னாடியுமே பெண்களோட இது இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ அதே போல தான் காந்தியடிகள் பின்னாடியும் கஸ்தூர்பா காந்தி இருந்ததுனால தான் காந்தியடிகள் வந்து அகிம்சை வழியில் அவ்வளோ இது பண்ண முடிஞ்சுது. ஸோ இவங்க வந்து கஸ்தூர்பா காந்தி வந்து இந்தியாவில் அப்புறம் பூனே அப்ராடில் கூட ஜெயிலில் தங்கியிருக்காங்க. அங்கே இருந்தப்போ உடல் நலம் வந்து சரியில்லாத காரணத்தினால ஜெயிலே வந்து மரணம் அடைஞ்சிட்டாங்க. அவங்க வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்தியாவுக்கு இண்டிபெண்டன்ஸ் வாங்கி கொடுத்துருக்காங்க நம்ம கஸ்தூர்பாய் காந்தி. ஸோ அவங்க வந்து ஜெயிலில் இருக்கும்போதே உடல்நலம் சரியில்லாத காரணத்தினால அகா கான் பேலஸ்ன்ற ஒரு இடத்துல பூனேல இருக்கு, அங்கேயே வந்து தன் உயிரை வந்து மாற்றிக்கிட்டாங்க உடல்நலம் சரியில்லாத காரணத்தினால். ஸோ வந்து அவங்க இறந்தது வந்து 1944, அதாவது நம்ம நாடு இண்டிபெண்டன்ஸே அடையிறதுக்கு முன்னாடி 3 வருஷத்துக்கு முன்னாடியே கஸ்தூர்பா காந்தி வந்து இறந்துட்டாங்க. இவங்க வந்து இவ்வளோ போராட்டம், ஒரு பெண்ணாக இருந்து இவ்வளோ உலகத்தில் வந்து சாதிச்சிருக்காங்க. ஸோ இவங்களை வந்து சிம்பிள் ஆஃப் டெடிகேஷன் அண்ட் சிம்பிள் ஆஃப் ஸ்ட்ரென்த்ன்ற வந்து இவங்களை வந்து கூறுறாங்க இந்த கவர்மெண்ட் வந்து. ஸோ இந்த கதையை வந்து நான் இதோட முடிச்சுக்கிறேன். கஸ்தூர்பா காந்தி வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கிறாங்களோ இந்த காலத்தில் இருக்க பெண்களுமே கஸ்தூர்பா காந்தி போல் எதுக்கும் அஞ்சாமல் எல்லாருக்கும் சமமாக நின்று எல்லாத்தையுமே பண்ணணும். ஸோ ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே. தேங்க்யூ.